அமைதியா இருக்கு. எந்த நேரத்துல எது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க சவுக்கு அவன் பதிவு வெறி பிடிச்சி அழிஞ்சுக்கிறாங்க. அவங்க சவுகத்துக்கு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? எப்போ வேணாலும் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? ஏன் குண்டு வைக்கிறாங்க? சொல்லு. உன் மேல விரோதம் உள்ளவன் இதுல குண்டு வச்சு அது தெரியாம கொண்டாந்து உன் கழுத்துல போட்டு அது டமார்னு வச்சு படாது நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நாட்டுக்கு மன்னர் வருவாரோ இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி நல்லவர் கிடைப்பாங்களா? அதனால நான் செத்தா கூட பரவாயில்ல. ஏன்னா வீட்டு உப்பா துண்ணவன் நானு. என் வீட்டுல வேற எதுவும் சாப்பிடல. நீ மாசமா தண்ணி குடிச்சு கிடக்கிறேன். ஏன்னா வேற எதுவும் சாப்பிடல. அந்த நன்றி கடனுக்காக நான் போட்டு நான் செத்தா கூட பரவாயில்ல. நான் கைத்துல போட்டேன் ஐயா. ஆனா அதுல பவர் கிடையாது. போயிட்டு வெடிக்கலமா செக் பண்ணி பார்த்தேன். இப்ப இருக்கிற குண்டுக்கெல்லாம் 5 நிமிஷம் தாங்க. அங்கே டமால்னு வச்சு விடுது. சொல்லுங்க. தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றாய் பார்த்தாயா? உட்டுக்கா எழுந்தவன் கை போல அங்கே இட்டுக்கண் கிளைவுதான் நட்பு என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது எனக்கு நீ உற்ற நண்பனாக இருக்கிறாய், காவலாக இருக்கிறாய். உன்னை நினைக்கும் போது நான் பெருமைப்படுகிறேன். சந்தோஷம் ஐயா. இது எழுதியவர் யார் சொன்னீங்க? திருவள்ளுவ பெருமான். நாங்க கூட எழுதிக்கிறோம். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எழுதிருக்கிறோம். அப்படியா? ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். அக்டோபரில் பரீட்சை எழுதினால் மற்றபடி அவர் அக்டோபரில் ஆஜராவார். கச்சத்தில் கரும்பு வெட்ட போவார். கொடி போட்டு வாழ்பவரே வாழ்வார், மற்றவர் அனைவரும் சளி பிடித்து சாவாரே சாவார். கற்கே கச்சடற கசகசா சோம்பு லவுங்கு பட்டை. அன்னையும் பிதாவும் குள்ளநரி தெய்வம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பம்பும் பழுப்பும் அது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஊமப்படும். அகர முதலா எழுத்தெல்லாம் தகர பலகையில் எழுது. எங்கடா தகர பலகைனா என்னன்னு கேப்பீங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்ணு தான். எப்பொருள் யார் யார் பாக்கெட்டில் வைக்கப்படுமோ அப்பொருளை எப்பொழுதே பிக் பாக்கெட் அடிக்கப்படும். எப்படிங்கிறாங்க இப்ப செல்லு எப்ப கிடைக்கும் பாக்குறாங்க, அடிச்சு போடுறாங்க. விவசாயிக்கு ஒரு குரல் எழுதிக்கிறேன். அப்படியா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லோரும் பழுது துண்டு சாவார். எல்லாரும் இல்லைங்க ஐயா. சில உடம்புக்கு ஏத்துக்காது. காலையில போய் வயல்ல வேலை செய்யறாங்க ஐயா. ஜலதோஷம் வருது, ஆஸ்பத்திரி கிட்ட போறாங்க. அது அதிகமா போகுது காய்ச்சல். உடனே அதுல செத்து போறவங்க 1-2 பேர் உண்டு. அப்படி அதனால இப்படி ஒரு எழுதிக்கிறேன். ஆமா ஆமாங்க. 1330 குறள் எழுதிருக்கிறார் திருவள்ளுவர். நீங்க எத்தனை குறள் எழுதிருக்கீங்க? 230 எழுதிக்கிறோம். நம்ம எட்டி பாருங்க. உலகம் தாங்காது, டமால்னு வச்சிடும். அதனால நீங்க உட்காருங்க. ஐயா சொல்லுங்க. எனக்கு முன்னதாக வந்து மன்னா பெருமான் வாழ்வாழ்வு கூறுவீர்கள். கேட்டா கேட்டா தமிழ் வந்திருக்கீங்க ஐயா. கிளம்பி வரலாம் தான் வந்தேன். வரும்போது ஒரு படுவா வண்ட ஒரு 5000 ரூபாய் கடவாயிட்டு இருந்தான். என்ன செய்த? அவன் வந்து உனக்கு காசு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு வட்டி போலுமா திருப்பி கூடுறான். கொடுத்தவங்க கேட்கத்தான் செய்வாங்க. இருந்தா தானே கொடுக்க முடியும். என்ன செய்த? இன்னைக்கு நீங்க போங்க, நாளைக்கு நீங்க வாங்க. கடை வாங்கணும் சொல்லுவாங்க. பூ மேலையோ பழத்து மேல வச்சு தரணுவாங்க. ஆனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற ஐயா, நீங்க போங்க ஐயான்னு. என் வார்த்தை கேட்டு அவரு போயிட்டாரு. ஆனா எனக்கு தான் தூக்கம் வரல. என்ன வரல? போயிது வெடி வருவாரு படுத்து கேட்க. அதனால நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஒரு கட்டா பாரு, ஒரு மம்டி எடுத்துக்கிறேன், நேரா சுடுகாட்டுக்கு போனேன். நீ கடன் கொடுக்குறதுக்கோ சுடுகாட்டுக்கு கடன் கொடுத்தவனெல்லாம் கொண்டு போய் அங்கதான் சமாளிக்கணும். அங்க போய் 4 குழி நோண்டேன். 3 மண்டோடு கட்சி. இன்னொரு குழி என்னாச்சு? ஒருத்தனை தலை இல்லாத எவனோ எடுத்து போய் போச்சுட்டு இருக்கிறான். அந்த 3 மண்டையோடு எடுத்துக்கினேன் நேரா என் வீடு இந்த மாதிரி 4 கட்டி சதர் வீடு. ஒரு மண்டை ஓட்டங்க மாட்டி விட்டேன், ஒரு மண்டை ஓட்டங்க கட்டி விட்டேன், ஒரு மண்டை ஓட்டங்க வச்சு விட்டேன். கத்தி ஒண்ணு வீட்டுல மொக்கையா இருக்குது, அதை வச்சுக்கின்னு தீட்டிங்கிற கடன் கொடுத்தாரு பாரு. அவரு வேகமா வராரு, பணத்தை வாங்கி வராரு.
வந்தவரு ஏய் காசு கொடுத்த இல்ல வட்டி மூலமா திருப்பி குர்றா அப்படின்னு கேட்டு அவரு என்ன பண்ணார் தெரியுமா? என் வீட்டை நல்லா சுத்தி பார்த்தா. என்னடா பையா ஊடு பூரா மண்டோட தொங்குது என்ன? ஐயா இது எங்க பாட்டனு கடன் கொடுத்தவன், அது எங்க அப்பனு கடன் கொடுத்தவன், அது என் மாமனாரு கடன் கொடுத்தவன். இந்த இடம் காலி ஆகுதுன்னு கத்திய தீட்டம் பாரு. அடடே காலியாக்கிற இடத்த நம்ம தலை தான் தொங்க போதுன்னு தெரிஞ்சு காசே வேணான்னு ஓடியே போட்டாரு. ஐயா இந்த நாள்ல எப்போ கடை வாங்கினவங்க யாரும் கலக்க மாட்டாங்க. கடன் கொடுத்தான் பாரு, ஆமா அவன் அன்னாடம் கலக்கணும். எப்ப வருமா ஆமாங்க எப்ப ஒண்ணு கடங்கார சமாதி அவங்க போயிட்டான் பாரு. ஐயா கரெக்டா நிக்கிறீங்க ஐயா. ஒரு கெட்ட பஞ்சாயத்துக்கு போய் வரங்க. பஞ்சாயத்து கெட்ட பஞ்சாயத்து நல்ல பஞ்சாயத்துக்குதா? இல்லையா கெட்ட பஞ்சாயத்து. கெட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்மளால வருவாங்க. ஒன்னோட சமாதானத்தை முடிச்சு வைப்பேன். அப்படி நேரத்துல வர நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம் கூடி போச்சு. எங்க நம்ம கொடுங்காலூர்லங்க வந்த லாரி பஸ் காரு மொத்தம் அப்படியே நிக்குது. என்னடா யாராவது விஐபி வராங்களோ என்னவோ தெரியல, இல்ல ஏதோ தகராறு நடக்குதோ என்னவோ போய் பார்க்கலாம். போய் பார்த்தா விஐபி விட மிகப்பெரிய ஆளுங்களுக்குள்ள சண்டை நடக்குதாங்க. எல்லாம் ரவுண்டு கட்டி பாக்குறாங்க. நடு மையத்துல ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா 2 எலிங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்குது ஐயா. அது என்ன கைது வெளிக்க வச்சு கூடாதா? ஆட்டை முன்னாடி குடும்ப தகராதாட்டுங்க. ஆண் எலிக்கு பெண் எலிக்கு சண்டை அடிக்கடி. ஆமா இது அடிக்கடி வருமாட்டுக்குது. இங்க வந்தது அதிகமா போச்சு. உன்ன சமாச்சாரம் கேட்டா அந்த ஆணில் தினமும் தண்ணி போட்டு வந்து பொண்ணு எலிய போட்டுக்கிட்டு அடிக்க மாட்டேங்குது. வெறுப்பு. எனக்கும் அடி வாங்கி அதால ஒண்ணும் முடியல. மனசு கெட்டு போச்சு. இனிமே வாங்க கூட வாழ மாட்டேன். எங்கேயாவது தூக்கு மாட்டி சாப்பிட்டே முடிவு பண்ணிடுச்சுங்க. என்ன ஆச்சு? சுத்தி சுத்தி வருது. அந்த நேரத்துல தான் கூட்டமா நான் பேணி குட்டி அசிங்கமா சொல்லாத. நீ வேற இது மாதிரி இது போட்டுக்கினேன் அங்க நின்று பாரு. பச்சை இருக்கா? இது என்ன மரமா காட்டு ஓடாது. ஓட்டமா ஓடியாது. இந்த கால் வழியா உள்ள ஏறி நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த கால் வழியா இறங்கி மறுபடியும் ஆணில போய் உட்காந்துக்கிச்சு. போன எலி மீண்டும் இதே வார்த்தை ஆணில கேக்குது. அடி பட்டி முண்டா தூக்கு மாட்டுன்னு தொங்கறன்னு போனே ஏண்டி வந்து என் முகத்துல மொய்க்கிறேன். பாவி மனுஷா ரோசம் தாங்காம தூக்கு மாட்டுன்னு தொங்கலான்னு தான் நான் மரத்து மேல ஏறினேன். ஆனா நான் ஏறின மரத்துல எனக்கு முன்னாடியே 3 பேர் தொங்கிங்கிறான். அங்க இடம் கிடையாது. பார்த்துட்டு அலறி போய் வந்துட்டுடா பாவி. அந்த கோலத்தை பாக்குறத விட உங்களுடைய வாங்கி செத்துடலாம். இனிமே நான் அங்க போக மாட்டேன். அந்த முடிவு எடுக்க மாட்டேன். சாவுன்ற முடிவுக்கே பேச்சு கிடையாது. நானா வந்தா உண்டு அப்படி சமாதானமா வந்து அவங்க 2 பேரையும் இதுதாமா நல்லது, இதே போல இருந்தா என்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்க அங்கேயே விட்டு வந்திருந்தா ஒண்ணும் கிடையாது. ரொம்ப தாராள மனுஷு. அந்த 2 எலியும் கொண்டு என் வீட்டுல குடும்பம் வச்சேன். வீட்டுக்கு போனேன். என்ன பண்றதுங்க? ஒரு இலகிய மனசுதான். அவங்க 2 பேரும் 200 பேரை உற்பத்தி பண்ணிட்டாங்க. சும்மா இருப்பாங்களா? ஒரு கலக்கா வைக்க முடியல, ஒரு மிளகா வைக்க முடியல, நெல்லு வைக்க முடியல. அவங்க சவுக்கு இருந்தா ஆடாடா என்னடா நம்ம தப்பு வேலை பண்ணிட்டோமா, இவங்களை எப்படியாவது ஓடிக்கணும்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி தானே வச்சிருக்கணும். ஒரு நல்ல மனசு நான் என்ன பண்ண 2 பூனைகளை கொண்டாந்து குடும்பம் வச்சேன். அந்த எலி புடிச்சு சாப்பிடுவாங்களே அப்படின்னு இவங்க எலி புடிச்சு சாப்பிடணும் இவங்க ஒரு குடும்பத்தை ஒரு 200 பேரை உண்டு பண்ணிட்டாங்க. அது மட்டும் மானாவரியா குட்டி போட்டு கடை குடும்பம் பேசா பாச்சு. என் குடும்பம் 1, எலி குடும்பம் 1, பூனை குடும்பம் 1. எங்க வீட்டுல வந்து என் அட்ரஸ் கேட்கணும்னா பெரிய வீட்டுக்கார முடியும் யாருப்பா? குடும்பம் பெருசா போச்சு. சமாளிச்சுட்டு வரதான் கொஞ்சம் நேரமாகி போச்சுங்க ஐயா. இந்த இண்டோபி நாட்டை கொண்டு வருகிறேன். தமிழ்ச்செல்வன் என்று ஒரு மகனும் தமிழரசி என்ற ஒரு மகனும் என்னுடைய மகன் தமிழ்ச்செல்வன் சட்டப்படிப்பை படிப்பதற்காக அயல்நாடு சென்றிருக்கிறார். சென்று சில வருடங்களாகிவிட்டது. பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் எத்தனையோ இதங்கள் எழுதினேன். இதுவரைக்கும் எந்தவித தகவலும் பயிரும் கிடைக்கவில்லை. நான் அருவி அது ஒரு புறம் இருக்கட்டும். தளபதியார் சந்திக்கிறோம்.